வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, இந்த சவுக்கு சங்கருக்கு மீண்டும் குண்டாஸ் சட்டமானது பாய்ச்சப்பட்டிருக்கின்றது. சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் சட்டம் மறுபடியும் போட்டது சரியா, தவறா என்ற விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சாரார் சரி என்றும், ஒரு சாரார் தவறு என்றும், ஒரு சாரார் இது அரசினுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த குண்டாஸ் சட்டத்தை மீண்டும் பாய்ச்சி இருப்பது சரியா, தவறா என்ற விவாதத்திற்கு போறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டாலின் அரசினுடைய நிர்வாகம் எவ்வளவு ஒரு கேளிக்கை விடுதி போல அல்லது கேளிக்கைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு செயல்பாடாக போய் கொண்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சரியான சான்று. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல இதை விட கொடூரமான சட்டங்கள், இதை விட கொடூரமான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டவர் தான் கலைஞர் கருணாநிதி. இருந்த பொழுதும் ஒரு தனிநபர் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை கொண்டு ஒரு தனிநபரை வந்து பழி வாங்குவதற்காகவே ஒரு அரச இயந்திரத்தை பயன்படுத்தினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் ஒட்டுமொத்த இனத்தை காலி பண்றதுக்கு பயன்படுத்தினாரு, அல்லது ஒரு தனிநபரை பழிவாங்க வேண்டும்னு நினைச்சிருந்தாருன்னா கருணாநிதி அவர்கள் காதும் காதும் வச்ச மாதிரி, கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பழி வாங்கிய காலம்லாம் உண்டு. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அரசினுடைய நிர்வாகத்தை சரியாக செய்ய தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனா தன்னிட தன்கிட்ட இருக்கிற எதிரிகளை கையாள கூட தெரியவில்லை அப்படிங்கிறத இந்த சவுக்கு சங்கரனுடைய கைது, அதன் பிறகு குண்டாசு, அதன் பிறகு மறு குண்டாசு அப்படிங்கிறதுல இருந்து நல்லா தெரியுது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, திருச்சி காவல் ஆணையர் வருண்குமார் அவர்கள தரக்குறைவாக இணையதளத்துல எழுதிட்டாருன்னு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிய ஒருத்தரை கைது செஞ்சிருக்கிறாங்க. என்னடா காவல்துறை ஆணையர பேசுறதுக்கெல்லாமா கைது செய்வீங்க? அதுவும் இணையதளத்துல பேசுறதுக்கெல்லாமா கைது பண்ணுவீங்க? அப்படிங்கிற ஒரு கேளிக்கைக்குள்ள இந்த அரசினுடைய நிர்வாகம் சிக்கி தவிக்குது. இதுல இதுல இருந்து அவங்க என்ன செய்ய வராங்க? அவங்களுடைய நிர்வாக திறமையை வெளிச்சம் போட்டு காட்டுறது ஒரு பக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நாள் தான் ஆகுது. யாருன்னு நினைக்கிறேன், மா. சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில என்னன்னா, இந்த முறை 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் முழுமைக்கும் மழை பெய்ந்தாலும் தாங்குகின்ற சக்தியை நாங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொல்லிட்டு சரியா 2வது நாள் சரியான மழை. சென்னையில பல இடங்கள் மழை தண்ணீரால் சூழப்பட்டு இருந்தது. பல வீடுகள் மிதக்கப்பட்டது. அதேபோல சேலத்துல மழை காரணமாக சேலத்தின் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் சூழ்ந்தது. அதேபோல ஈரோடு, அதேபோல கோயம்புத்தூர், அதேபோல மதுரை, எல்லா இடங்கள்லயும் முக்கியமான நகரங்கள்ல மழை தண்ணீரால சூழப்பட்டது. இந்த ஆள் வாய வச்சுட்டு அமைதியா இருந்திருந்தா கூட மழை யோசிச்சிருந்திருக்கும். ஆனா 1 வருடத்திற்கு தாங்கக்கூடிய அளவிலான கட்டமைப்பு என்கிட்ட இருக்குன்னு சொன்ன அடுத்த நாட்களே பல மாவட்டங்கள்ல மழை நீரால் பல குடியிருப்பு பகுதிகள் சூழப்பட்டது. இப்ப நம்ம சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கரை வெளியிடுவதற்கு, அதாவது விடுதலை ஆகுவதற்கு திராவிட மாடல் அரசுக்கு என்ன பயம்? எதற்காக சவுக்கு சங்கர் மீது தொடர்ச்சியான வழக்குகளை போட்டிருக்குது? இதுல வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் கஞ்சா வைத்திருந்ததற்கான குண்டா சட்டம் அப்படின்னு இந்த முறை போட்டிருக்கு. முதல்ல கைது செய்யும் பொழுது இவர் தேனியில போயி தங்கி இருந்தாரு. அவருடைய ஸ்டூடியோவுல வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட தங்கி இருந்தாரு. அப்பொழுது கைது பண்றோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணாய்ங்க. கைது பண்ணிட்டு வர்ற வழியிலேயே என்ன பண்ணாய்ங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ட நிகழ்த்தினாய்ங்க. அதன் பிறகு கோயம்புத்தூர்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாள் என்ன பண்ணாய்ங்கன்னா, அவருடைய வாகனத்துல கஞ்சா இருந்துச்சு. அதனால நாங்க கைது பண்ணோம் அப்படின்னு சொன்னாய்ங்க. அப்பொழுதே அவர் மீது குண்டாஸ் போட்டாய்ங்க. குண்டாஸ் அதாவது கைது பண்ணது, கஞ்சா வழக்குன்னு சொல்லி கைது பண்ணது, குண்டாஸ் போட்டது ஒரு வழக்கு. அதன் பிறகு பெண் காவலர்களை அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்கு. அதன் பிறகு கோயம்புத்தூர் காவல் ஆணையர் செந்தில்குமாரை தவறாக பேசினாரு. பெண் காவலரோடு சேர்த்து பேசினாருன்னு ஒரு வழக்கு. இது எல்லாத்தையும் இப்ப கோயம்புத்தூர் வழக்குல ஜாமீன் வாங்கியாச்சு. ஏற்கனவே போட்டிருந்த குண்டாஸ் வழக்குல ரத்து பண்ணி, ஒரு சாதாரண ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில பேச்சுவார்த்தையில கைது பண்ணும் பொழுது, அதற்கெல்லாம் நீங்க குண்டாஸ் சட்டத்த போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீதி அரசரே ரொம்ப கேவலமா திராவிட மாடல் அரச திட்டி, அதன் பிறகு அந்த குண்டாஸ ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணி ஒரு ஜாமீன் வாங்கியாச்சு. இன்னொரு கேஸ்ல ஜாமீன் வாங்கியாச்சு. இது போன்ற ஒரு சூழல்ல விடுதலை ஆகுற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, அதாவது
தேனி வழக்குல கைது பண்ணும் பொழுது அவரு கஞ்சா வைத்திருந்ததற்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்றதன் அடிப்படையில மீண்டும் அவர் மீது குண்டாஸ் வழக்கு போட்டு ஏற்கனவே கைது செய்தவரை மறுபடியும் கைது செய்து வச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முகாந்திரத்திற்கு எல்லாமே குண்டாஸ் சட்டம் போடுவாங்களா, குண்டாஸ் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்னு வந்து சவுக்கு சங்கர் வெளியில வருவதனால, சவுக்கு சங்கர் வந்து சிறையிலிருந்து வெளியில வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. பயம்னா அவர் பெரிய அதிகாரத்துல இருக்கிறாரு. அவர்ட்ட வந்து அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டா இந்த மாடல் அரசு வந்து கலைக்கப்பட்டு விடும். அப்படியான பயம் இல்ல. ஆனா சவுக்கு சங்கர் வெளியில வந்த பிறகு, இந்த திராவிட மாடல் அரசுல நடக்கிற குளறுபடிகள் எல்லாத்தையும் வந்து டேட்டா வாரியாக சோர்ஸ் குடுக்கறதுக்கு, சோர்ஸ் வந்து திராவிட மாடல் அரசுகிட்டயே இருக்கு. அப்ப சோர்ஸ் கிடைக்கும் பொழுது சவுக்கு சங்கர் என்ன பண்ணுவாருன்னா, 4, 5 யூடியூப் சேனல்ல போய் உட்கார்ந்து எல்லா சோர்ஸையும் வந்து அவிழ்த்து விட்டுருவாரு. இப்ப அவிழ்த்து விடும் பொழுது வந்து 2, 3 கனவுகள் வந்து தகர்க்கப்படும். என்ன கனவுகள்னா, ஒண்ணு வந்து அதாவது கோரிக்கை வலுத்திருக்குது, பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆகுவதற்கு கோரிக்கை வந்து வலுத்திருக்குது, பழுக்கவில்லை அப்படின்னாரு. அதுக்கு கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்க ஊர்ல காயா இருக்கிறதெல்லாம் பழுக்க வைக்கிறதுக்கு புகைக்கலையம் போடுவோம். ஒரு சாக்குல குட்டி சாக்குல கட்டி போட்டு உள்ளுக்கு போட்டு புகை வைப்போம். அது மாரி தம்பிய சாக்குல கட்டி போட்டு புகை வைங்க. பழுத்துச்சுன்னா நீங்க துணை முதல்வர் பதவிய குடுங்கன்னு கூட அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்னன்னா, இந்த ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுப்பதற்கு எதிர்ப்பு உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல பேர் வந்து சவுக்கு சங்கருக்கு இன்ஃபர்மேஷன் அதாவது சோர்ஸ குடுக்குறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. அது ஒரு பயம் இருக்கு. 2வது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய கௌரவ பிரச்சனையாக மாற்றிக்கொண்ட ஒரு செய்தி என்னன்னா, சென்னையில வந்து ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து வைக்கணும். அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு, அதற்கான ரோடுகள், இதுக்கெல்லாம் சாலைகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, மழை வேற வந்துருச்சு. மழையில வந்து நெறைய இடங்கள் தண்ணீர் சூழப்பட்டு பிரச்சனை இருக்குது. ஒருவேளை சவுக்கு சங்கர் வந்து இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில ஜாமீனை பெற்று, விடுதலை பெற்று வெளியில வந்து உட்கார்ந்தா, இந்த ஃபார்முலா 4ல இருக்கிற சிக்கல குறித்து பேசுவாரு. திராவிட மாடல் அரசுல வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்க போகின்ற அந்த அந்த செயல்பாடுகள் குறித்து பேசுவாரு. இது வந்து ஒரு பெரிய இடத்தில் அதாவது பெரிய அதிர்வலைகளை உருவாக்கும் என்று திராவிட மாடல் அரசு பயப்படுது. இதை தாண்டி வேற எதுவும் இந்த அதாவது குண்டாஸ் இப்ப குண்டாஸ் போட்ட பிறகு சவுக்கு சங்கர் விடுதலை ஆகுவதில தாமதமாகும். ஏன்னா சொன்ன குண்டாஸ் போயிட்டு அது வந்து ரிவ்யூ போகறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். 1 மாசத்திலிருந்து 1 1/2 மாசம் அளவுக்கு எடுக்கும். அதன் பிறகு ரிவ்யூ போன பிறகு தான் நீதியரசர் வந்து இவர் மீது குண்டாஸ் சட்டம் போட்டது வந்து சரியானதா, தவறானதான்னு பேசுவாரு. தவறானதுன்னா, சரி குண்டாஸ் தொடரட்டும்னு 100 நாள் வச்சிருப்பாங்க. 100 நாள் முடிஞ்ச பிறகு அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போயிட்டு, அதன் பிறகு வெளியில வருவதற்கான சாத்தியக்கூறுகள். ஆக மொத்தம் 3 மாசம் உள்ளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்பதன் அடிப்படையில தான் சவுக்கு சங்கருக்கு மீண்டும் குண்டாஸ் வந்து குடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த பத்திரிகையாளர் வட்டத்திலயும் சரி, நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அ ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வெளியில வந்த பிறகு நேரடியா அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துட்டு போனாரு. அதன் பிறகு இந்த ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறாங்களோ, அல்லது பத்திரிகையாளர் தளத்துல இருந்து வேலை செய்றாங்களோ, அதெல்லாம் விட்டுருங்க. ஒருவரை கைது செய்து, அந்த கைதின் அடிப்படையில ஒரு வழக்கு தொடுத்து, அந்த வழக்குல அவர் வந்து விடுதலை பெற்று, ஜாமீன் பெற்று வெளியில வர்றது போகின்ற அந்த சூழல்ல, இன்னொரு வழக்கை வேண்டுமென்றே தொடுத்து, அவரை மீண்டும் சிறையிலே வைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பொதுப்படையான அறிவு இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும், ஊடகங்களுக்கும் தெரியுமா? தெரியாதா? இப்போ ஊடகவியலாளருக்கு தெரிஞ்சா அதுல பேசுறதுல என்ன சிக்கல்? சவுக்கு சங்கர் வந்து சுமத்தப்பட்ட அந்த வழக்கு மீண்டும் குண்டாஸ் ஆனது நியாயமானதுனாலும் ஒண்ணு பேசுங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சுமத்தப்பட்ட அந்த குற்றமானது நியாயமானதுன்னு பேசுங்க. இல்ல அநீதியானதுன்னு பேசுங்க. எதையுமே பேசாம இப்படியே போனா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் தான் இந்த மீண்டும் குண்டாஸ் என்கின்ற நிலையை வன்மையாக கண்டித்திருக்கிறார். அதாவது எப்படி மத்திய அரசு வந்து என்ஐஏ அது ரைடு இதெல்லாம் வச்சுட்டு தனக்கு தேவையான அந்த காரியங்களை செய்து கொள்ளுதோ, அல்லது தனக்கு பிடிக்காதவர்களை மிரட்டி ரைடு அது இது சோதனை, தேசிய பாதுகாப்பு புலனாய்வு மையம் அப்படி இப்படின்னு சொல்லி அவன மீது ரைடு நிகழ்த்தி, அவன சிறையில அடைச்சு எப்படி பழிவாங்குதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாமல்
திராவிட மாடல் அரசு, இது மாதிரி குண்டாசு, முகாந்திரமே இல்லாம குண்டாசு, பேசுனதுக்கு வழக்கு, தும்முனதுக்கு வழக்கு, உட்கார்ந்ததுக்கு வழக்கு, எழுந்திருச்சா வழக்கு, இது போன்ற வழக்குகளை போட்டு இவர்களை அச்சுறுத்தி சிறையிலே வைத்திருக்கு. இது 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குண்டாசுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த அரசியல் தளத்துல வேற எந்த அரசியல்வாதியும் இதை பதிவு பண்ணல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அநீதினா அதான் நான் சொன்னேன் இல்லையா? கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, இந்த வித்தியாசம் தான். கலைஞர் கருணாநிதி வந்து தவறு செய்வாரு. மிகப்பெரிய அளவுல கொலை, கொள்ளை, லஞ்சம் இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் பொதுப்படையா வெளியில தெரியிற மாரி ஒரு அசிங்கத்த, வெளியில தெரியிற மாரி ஒரு வன்மத்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்ய மாட்டாரு. அவரு வந்து என்ன சொல்றது? சிரிச்சு சிரிச்சு கழுத்த இருக்கிற அந்த கேஸு. இவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்ல இல்லையா? அந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்ல இல்லையா? அதனால நேரடியா போயி, அதுவும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக அரசினுடைய அதிகார மையம், அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு அரசு, ஒரு தனிநபர் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை கொண்டு, அந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடாக தொடர்ந்து முறையற்ற முறையில் குண்டாசு இத சுமத்திக்கிட்டே இருந்து, இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஏற்கனவே வந்து காரி துப்புன நீதிமன்றம் வந்து மறுபடியும் இந்த குண்டாஸ் சட்டம் ரிவ்யூவுக்கு போகும்பொழுது, "ஏங்க ஏற்கனவே தானே சொன்னேனுங்க. மறுபடியும் அவர ஏங்க குண்டாசுல கைது பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டு வச்சு, அத வந்து அசிங்கப்படுத்தி, தமிழக அரசை அசிங்கப்படுத்தி அவர விடுதலை செய்யும். தமிழக அரசுக்கு வந்து நீதிமன்றத்துல கிட்ட அசிங்கப்படுறது வந்து இது ஒண்ணும் புதுசில்ல அப்படிங்கிறதுனால, அது அவங்களுக்கு பழகி போச்சு என்பதை பதிவு செய்து, தயவு செய்து ஒரு அதிகாரமிக்க ஒரு அரசா, ஒரு இறையாண்மை மிக்க ஒரு அரசா ஸ்டாலின் அரசு செயல்பட வேண்டும். இல்லாட்டினா ஏற்கனவே ஏற்கனவே போட்ட ஆட்டத்துக்கு கலைஞர் கருணாநிதி போட்ட ஆட்டத்துக்கே 10 வருஷம் கூப்புல வச்சிருந்தாய்ங்க. இப்ப ஐயா உதயநிதி ஸ்டாலினோடு சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் போடுகிற ஆட்டத்திற்கு ஜென்மத்துக்கும் இனி வெளியில வர முடியாத அளவுக்கு கூப்புல வச்சுருவாய்ங்க என்பதை பதிவு செய்து, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி. வணக்கம்.